இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி மசூத் அசார் குடும்பத்தினர் 10 பேர் கொல்லப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. இதில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்று இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாத அமைப்புகளின் மீது இந்தியா நிகழ்த்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கத்தின் தலைவரான மௌலானா மசூத் ஆசாருடைய உறவினர்கள் 10 பேரும் கொல்லப்பட்டனர். மார்க்கஸ் அபாதுல்லா கான் பகுதியில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத அமைப்பினுடைய தலைமையகத்தில் இந்தியா நடத்திய தாக்குதலில் மொத்தம் 14 பேர் கொல்லப்பட்டனர். இந்த 14 பேரில் 10 பேர் மசூத் ஆசாருடைய உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மசூத் ஆசாத்தினுடைய அக்கா, அவருடைய கணவர், அத்தை மகன் மற்றும் அவருடைய மனைவி, மாமியார் உள்ளிட்ட 10 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்களுடைய இறுதி சடங்கு தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி சடங்கில் மசூத் ஆசார் கலந்து கொண்டிருக்கின்ற புகைப்படம் வெளியாக இருக்கின்றது. இதில் அவர் மட்டுமில்லாது அந்த இறுதி சடங்கிற்கான அந்த பிரார்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய மத சடங்கு நடைபெற்று வருகிறது. அதில் அந்த நிகழ்வில் பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகள் பலர் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்தை சார்ந்த காலனல், அதே போல பிரிகேடியர்ஸ் உள்ளிட்ட பல மூத்த அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் சவப்பெட்டிகளின் மீது பாகிஸ்தான் நாட்டினுடைய கொடியும் கூட போர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் அரசினுடைய மரியாதையுடன் அவர்களுடைய இறுதி சடங்குகள் நடைபெறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரு புறம் பயங்கரவாதிகளுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்து வருகிறது. மற்றொரு புறம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு நடைபெறக்கூடிய இறுதி நிகழ்வில் பாகிஸ்தானுடைய ISI அமைப்பினர், ராணுவத்தினர் கலந்து கொண்டிருப்பது பயங்கரவாதிகளுக்கு உடனான பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தொடர்பை அம்பலப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான சவப்பெட்டியை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சுமந்து செல்லக்கூடிய காட்சிகளும் கூட வெளியாகி சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.